நீங்கள் போய் அவரை பார்த்து நீங்கள் பொறுப்பேற்றுங்க சார், நீங்கள் வெற்றி இங்கேருந்து போய் சொன்னார்னா நல்லாயிருக்கும். நீதிமன்றம் சொன்ன கருத்து, நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது தவிர, என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில் அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சம் இருக்கிறதுனால குற்றத்தை விட்டு சொல்லி யாரும் சொல்லலை. தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறத ஏற்றுக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏங்க அடுத்து வேற வண்டியில் போக முடியாது. என் வண்டியை ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் இன்னொரு வண்டி நான் ஸ்டாண்ட் பை வச்சுருக்கேன். சீப்பு ஒழிச்சு வைக்கிறேங்களே. பழனிசாமி இல்லாமல் நேற்றே சொல்லுங்க, குப்புசாமியாக இருக்கட்டும், ராமசாமியாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. துரோகம் இது எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனையுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரத்துக்கு புரியக்கூடிய கருத்தை தான் நான் திருப்பி சொல்கிறேன். திரும்ப திரும்ப நீங்கள் இதில் கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல. ஆமாங்க, இல்லைங்க, அதிமுக வரணும்னு தான் நான் சொன்னேன். நானே சொன்னேன் எல்லா அம்மாவுடைய தொண்டரும் ஒன்று நான் சொன்னதெல்லாம் ஒன்று. ஆனால் பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும்னு நான் எங்கேயும் சொல்லலை. கரெக்டா? அவர் தான் முதலமைச்சராக வருவார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லுவோம். இப்பயும் சொல்கிறாங்க, ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி தான், எடப்பாடிக்கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது. அந்த பேரில் உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருபத்தி 6 தேர்தலில் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். 26 தேர்தலில் மே மாதத்தில் தெரிஞ்சுக்கணும் யாரை முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம 2 பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவையில்லை. எந்த ஆம்புலன்ஸ்? பழனிசாமி பேசுறதுலாம் நீங்க பேசுறது இல்லைங்க. இப்போ நீங்க நம்மளா சொல்லிட்டு இருக்கிறது, ஆம்புலன்ஸ் போகிறப்ப எம்டியாக போனால் அங்கே ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்க அழைக்க போகலாம். இல்லை ஆம்புலன்ஸ் அதில் யாரையும் அழைச்சிட்டு போனால் தான் அது உண்மை. இல்லாட்டி நம்ம கூட்டத்தை இது என்ன இது கூட்டம் நடக்கிறப்ப வந்தால் தான் நான் 2 நிமிஷம் நான் கூட்டத்தை நிறுத்திட்டு அனுப்புறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது? இதை போய் ஒரு பெரிதாக அரசியலாக்கிறது தான் நான் விரும்பவில்லை. எங்கள் கூட்டத்திலையும் 90% கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வரும். நாங்கள் பேச்சை நிறுத்திட்டு ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுவோம். நம்ம சாலையில் போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழி விடுவோம். இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கற்பிக்கலாம். இல்லை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக கேட்குறீங்க. சில இடங்களில் வேறு வழியில் போக முடியாமல் ஷார்ட்கட்டில் ஒரு எமர்ஜென்சியில் போகிறப்ப அதில் தான் வழிவிட்டு தான் ஆகணும். அதில் நீங்கள் வந்து கூட்டம் போட்டிருக்கீங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட தேவையில்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு இது வழிவிட தேவையில்லைன்னா எந்த ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. தமிழகத்தில் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், சென்னை மெரினா நடந்த ஏசோவாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி தொடர்ந்து இந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து குற்றச்சாட்டு வந்து அங்கே 5 பேர் இறந்துட்டாங்க, அங்கே 5 பேர் இறந்துட்டாங்க. காவல்துறையோட அந்த செயல்பாடுகள் வந்து குறைவாக இருக்குது. தமிழக அரசு வந்து காவல்துறை வந்து சரியாக கையாளுவதற்கு இந்த 4 நான் சொன்னா உடனே முதலமைச்சரை சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த நான் நியாயமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பும் பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதில் நடந்தது. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு காவல்துறையே நடத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்பீட் ஆகிருக்கு, எத்தனையோ கோயில் நெரிசல்கள், கோயில் திருவிழாக்கள், பல ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து அடிச்சு, இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறுறது தான். காவல்துறை இன்னும் இதில் வந்து கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாததால் அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே.
இப்போ அன்றைக்கி 500 பேருக்கு மேலே 1000 போலீஸ்னா அங்கே மயக்கடிச்சு விழுவுறாங்களே, என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன டாக்டர்ஸா? டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கூட குடிக்காமல் அங்கே மயங்கி விழுகிறவங்க, கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல், தள்ளு முள்ளில் மிதித்து சாப்பிட்றாங்க. அங்கே 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும்? இல்லை 5000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும்? கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவான்? எங்கள் கூட்டத்தை தடுக்கிறாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வண்டி வர விடாமல் பண்ணுறாங்க, காவல்துறை சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு. இது நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது தான். நம்ம நடுநிலையான மனநிலையில் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது, அவர் கேட்குறாரு அந்த கேள்வி, இவர் ஊடகத்தை சேர்ந்தவர் கேட்பது எனக்கு வருத்தம் வலிக்குது. நீங்கள் இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்லை எமர்ஜென்சி நேரத்தில் அவங்க வர்றதை எப்படி நீங்கள் காவல்துறையில் என்ன ஆனாலும் அந்த வழியில் யாரும் போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த இடத்துல நடத்துங்கன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை அவர் திருமாவளவன் திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோன்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை அவர் அதை முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் அதில் நிதானமாக இருக்கிறது தான் அவர் சரி. ஏன்னா இப்போ சொன்னல, நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால் விடுற மாதிரி பேசுகிறதுனால, கைது பண்ணுறதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது. நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலே இது போல் விபத்துக்கள்ங்கிறது யாரும் எப்போ நடக்கிறதா, அப்போ அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் நான் சொல்கிறேனே தவிர, யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லலை, திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லலை, விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம். நான் நடுநிலையாக ஒரு கட்சி தலைவராக நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும், அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதுக்காக தவறு நடந்தது நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றும் ஆட்சிக்கு ஜால்ரா வடிக்கல. ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறான்னு சொன்னால், நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தாழ்ந்து இதில் போய் விமர்சிக்கிற, அநாகரிகமாக விமர்சிக்கிற மனிதன் அல்ல. அவ்வளோதான். நிறைய குறைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், கிளிப்புன்ற மாதிரி விவசாயிகள்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள். ஆனால் இப்படி இருந்து 24 தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை என்னவென்று பார்க்க வேண்டும். அதனால் 26 மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது தான் எனக்கு. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில் நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம். இப்போ திருவரம்பூரில் கூட்டம் நடத்துகிறோம், நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இது போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், நான் இன்னொரு கூட்டணி நான் எந்த கூட்டணியில் போவேங்கிறத பற்றி நான் இன்னும் முடிவெடுக்கல. இல்லை டிசம்பர் இது இல்லாமல் நாங்கள் அன்றைக்கு தனியாக நிற்கலான்னு கூட நினைக்கலாம். இப்போ நாங்கள் அன்றையுமே இன்னும் 3-4 மாதம் இருக்குங்க. அந்த நேரத்தில் நாங்கள் தனியாக கூட நிற்கலான்னு முடிவெடுக்கலாமா? இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முடிவெடுக்கலாம். இந்த நிலைமையில் நாங்கள் தனியாக நிற்கணுங்கிற முடிவுக்கு வராதனால 4 முனை போட்டிக்கிறேன். டிசம்பர் மாதத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ இன்றைய நிலைமையில் நாங்கள் தனியாக நிற்பதற்கான எண்ணத்தில் இல்லை. பட் டிசம்பர் மாதத்தில் காலம் எப்படி வருதோ அப்போ அந்த நேரத்தில் புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே. நீங்கள் எதிர்பாராத கூட்டணியெல்லாம் அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை நான் சுசகமாக சொல்கிறேன். அவ்வளோதான். துரோகத்தை வீழ்த்துவதுதான் போதுமா? கலை சந்தோஷம் தானே. காளிமட்டி கலை என்ன கேளு. நீங்கள் தான் நான் உட்காந்துதான், நீங்கள் தான் அதில் லைட்டாக இது தப்பான்னு கேட்குறப்ப நான் நடுநிலையாக பேசுகிறேன். ஒரு பத்திரிகைகள் கூட எழுதியிருக்காங்க, அவர் நடுநிலையாக தான் பேசியிருக்காரு. அது நான் நடுநிலையாக தான் பேசுகிறேன். நான் விஜய்க்கு எதிராகவும் பேசலை, விஜய்க்கு ஆதரவாகவும் பேசலை. ஆட்சியாளர்கள் இதில் சரியாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியாக நடந்திருக்காங்க.
இன்னமும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது கேளுங்க, அன்றைக்கி செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. போன ஆட்சியிலேயே இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, உங்களுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. நான் போய் டாஸ்மாகில் பாட்டில் வாங்கிட்டு தெரியாது. எங்கள் கட்சி நிர்வாகிகள் யாருமே அது மாதிரி குற்றச்சாட்டையே என்கிட்ட இன்னைய வரைக்கும் சொன்னதில்லை. அதனால் நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறேன். இந்தியாவில் வந்து பாஜக முதல்வர் வேட்பாளர் வந்தாலும் ஏற்றுப்பீங்க? பாஜக முதல்வர் வேட்பாளர் அவங்க அறிவிக்கிற நேரத்தில் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு கேட்கறதுனா பதில் சொன்னதுன்னா எதை வேணாலும் கேட்காது. பிரஸ் மீட் நாயகன்னா என்னை வந்து காமெடியின் மாதிரி ஆகிட்டு நீங்க நாயகனா அந்த ட்ரீட் பண்ற மாதிரி தெரியும். டிசம்பர்னா டிசம்பர் 33 உள்ளார சொல்லு கேட்காது. டிசம்பர்ல இறுதி வர வரையும் ஜனவரியில் கூட தெரியல.